மக்களே, டெம்பிள் அகாமடேஷன் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோல நாம பிரசாதாலயம், அதாவது அன்னதான கூடம், ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும்ல, ஸோ அந்த இடத்தையும் போய் பார்க்க போறோம். மெயின் சமாதி டெம்பிள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ்ங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்க ஒன்னா தரிசனம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாம், இல்ல சாப்பிட்டு போய் தரிசனம் பண்ணலாம். காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஃபுட் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ பின்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் மெயின் ரூட்டு. ஓகேவா? சமாதி டெம்பிள் இருக்கிற ரூட்டு. சமாதி டெம்பிள் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கிற ரூட்டு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஒரு 300 மீட்டர்ஸ்ல டெம்பிள் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அங்கிருந்து உங்களுக்கு தர்ஷன் கவுண்டர்ஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கு பாருங்க வழி. இதுதான் பிரசாதாலயா போற வழி. ஓகேவா? வாங்க போலாம். மக்களே, மெயின் ரோட்ல இருந்து நாம இப்போ பிரசாதாலயாக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. ஸ்ரீடி சாய் பிரைவேட் பார்க்கிங் வே டு பிரசாதாலயான்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சைடு போகணும் போல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். பட் நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கோங்களா. நீங்க டூரிஸ்ட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. ஸோ மக்களே, அந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள இருந்து வந்து நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து நிறைய ரோட்ஸ் கட் ஆகி உள்ள வரும். ஓகேவா? அங்கங்க வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ், வே டு பிரசாதாலயான்னு. நிறைய பிரைவேட் பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஏரியாஸ், பேட் பார்க்கிங். ஸோ இங்கிருந்து இன்னும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். பிரசாதாலயக்கு பக்கத்துல சாய் ஆசிரம் நாம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பக்தி நிவாஸ்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இருக்குங்க. அதனால நீங்க புக் பண்ணும்போது கரெக்டா எந்த இடத்துல உங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க போய்க்கணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா அகாமடேஷனுமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். டார்மெட்ரி, பக்தி நிவாஸ், ரூம்ஸ் இதெல்லாமே. துவாரக்கான்னு ஒன்று இருக்கு, துவாரவதி, அது இது எல்லாமே காமிக்கிறேன். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க அன்னதான கூடம், ஸ்ரீடி பிரசாதாலயா. வா, எவ்வளவு பெரிய அன்னதான கூடம்ங்க. இதுவே ஒரு தனி பெரிய மண்டபம் மாதிரி இருக்கு. ஐயோ, வேற லெவல். இங்க பாருங்க, வே டு பிரசாத் போஜன். அடேங்கப்பா, என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மக்களே, சான்ஸே இல்லைங்க. மக்களே, நம்ம ஷிரடி சாய்பாபா அவர்களோட அன்னதான கூடம்ங்க. இதுதான் என்ட்ரி ஏரியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் எல்லாம் இருக்கு. வெல்கம் லட்டு பிரசாத் கவுண்டர் இருக்கு ஃப்ரண்ட்லயே. ஆட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஆட்டோஸ்ல ஏறிட்டீங்கன்னா அங்கங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. 30 rupees கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கு மேல கொடுக்காதீங்க. நிறைய கேட்பாங்க, 100 ரூபா கேட்பாங்க. நீங்க எடுத்தோன்னே 20 ரூபா கேட்டு அதுக்கப்புறம் 30-40 ரூபாய்க்கு ஃபைனலைஸ் பண்ணுங்க. ஸோ இங்க சாய் பிரசாத் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஸோ இது வழியாவும் வந்து நீங்க சாய்பாபா டெம்பிள், சாய் ஆசிரமம், துவாரவதி, பக்தி நிவாஸ் இங்கெல்லாம் போயிடலாம். ஓகேவா? சாய் ஆசிரமம் 1 இருக்கு, சாய் ஆசிரமம் 2 இருக்கு. சாய் ஆசிரமம் 2 வந்து பிரசாதாலயக்கு பக்கத்திலேயே இருக்கு. அது நம்ம பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாம சாய் ஆசிரம் 1 போறோம். ஓகேவா? இந்த வழியில சாய் ஆசிரம் 1, துவாரவதி, பக்தி நிவாஸ் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. ஓகேவா? சரி, வாங்க நம்ம போய் சாய்பாபா அவர்களோட பிரசாதம் சாப்பிடலாம். மக்களே, ஃப்ரண்ட்லயே டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட். சேல் ஆஃப் பிரசாத் மீல்ஸ் கூப்பன் டைம் வந்து 9:30 AM to 9:30 PM. பிரசாத் மீல்ஸ் டைம் வந்து 10 AM to 10 PM. ஓகேவா? ஸோ ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 an hour, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 an hour வரைக்கும் கூப்பன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உள்ளுக்குள்ளே போகிற வழி. ஐயோ, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு அன்னதான கூடத்தையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. சாய்பாபா அவர்கள் வந்து குக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அவர் இருந்த காலங்களில் நிறைய அன்னதானம் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடாக்கி போடுவாராங்க. ஸோ அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி அழகா ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க பாருங்களா. அழகா ஒரு தலை மேல ஒரு புறா உட்காந்துருக்குங்க.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லா லான்ஸ் எல்லாம் போட்டு அநியாயத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு. சான்ஸே இல்லை. கூப்பன் கவுண்டர், டொனேஷன் கவுண்டர், டைனிங் ஹால் இது எல்லாமே இந்த சைடு இருக்கு. ஓகேவா? வே டு ஃப்ரீ பிரசாத் போஜன் ஹால்னு போட்டிருக்காங்க பாருங்க. அடேங்கப்பா, இந்த அளவுக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தான் மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்ரீ சாய் பிரசாதாலயா. அழகா வெளியே சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சாப்பிட்டு நீங்க அழகா லான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தரிசனம் போகலாம். சேல் ஆஃப் பிரசாத் மீல் கூப்பன் அண்ட் டொனேஷன் கவுண்டர் இங்க இருக்கு. ஸ்பெஷல் சீட்டிங் பிரசாத். ஓ, பிரசாத் மீல்னா பேடு போல, ஃப்ரீ ஸ்பெஷல் சீட்டிங்னா இந்த சைடு. ரெண்டு இருக்கு. ஃப்ரீ பிரசாத் போஜன் ஹால் தனியா இருக்கு. இது வந்து பேடு. ஓகேவா? அடல்ட்டுக்கு 50 rupees, சைல்டுக்கு 30 rupees. ஸோ நீங்க பே பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம், ஃப்ரீ போஜன் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். சில்ட்ரனுக்கு வந்து 30 ரூபா, பிலோ 10 years. உள்ள வந்தாச்சுங்க. உள்ள வந்தோடனே வந்து கை கழுவுற ஏரியா இருக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு அங்க கோவிலுக்குள்ள நடக்கிற பூஜை வந்து லைவா போட்டுட்டே இருக்காங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க எந்த ஒரு பிலிகிரிமேஜ் சென்டரையும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. டொனேஷன் கவுண்டர் இருக்கு. மக்களே, நம்ம கியூல போயிட்டு இருக்கோங்க. எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அழகா கியூ சிஸ்டம். எங்கேயுமே வந்து கண்ணு முள் இல்ல, எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ பஜன்னா போகலாம். பேடுனா இந்த பக்கம் கவுண்டர்ல கொடுத்துட்டு போகணும் ரெசிப்ட். மக்களே இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா, செம்ம பெரிய கவுண்டருங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய அன்னதான கூடம் பாருங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெரிய அன்னதான கூடன்னு நினைக்கிறேன் நாட்டிலேயே. ஜெய் சாய்ராம், வேற லெவலுங்க. கிரேட்லி இம்ப்ரெஸ்ட். சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் உண்மையிலேயே அடிச்சுக்கவே முடியாதுங்க. வாஷ் பேஷன், வே டு எக்ஸிட், நீட்டா டைனிங் பண்றதுக்கான ஏரியா, டைனிங் டேபிள், பிளேட்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஃபேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மேல வென்டிலேஷன். ஐயோ, வேற லெவலுங்க. நம்ம வள்ளலாரோட தர்மசாலையும் வந்து இந்த மாதிரி ஆக்கணும் மக்களே. மக்களே, நம்ம நிறைய பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ் போயிருக்கோங்க. பட் இவ்வளவு பெரிய அன்னதான கூடத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய அன்னதான கூடத்தை பார்க்குறேன். வேற லெவல்ல இருக்குங்க. சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் பக்தர்களுக்கு. மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே அழகா அடுத்தடுத்து வந்து கியூல உட்கார வச்சு அழகா சர்வ் பண்றாங்க. எந்த வித அடிதடி எதுவுமே இல்லை. அமளி துமளி, கூட்டம் தள்ளு முள்ளு எதுவுமே இல்லை. சூப்பரா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க அன்னதான கூடத்தை. சான்ஸே இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ், அன்னதான கூடத்துல சாய் சன்ஸ்தான் வாலண்டியர்ஸ் வந்து ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் பிரசாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ரைஸு, அதுக்கப்புறம் தால், நம்ம ஊர் பருப்பு சாம்பார் தான் தால், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இதெல்லாம் வந்து லைனா ஒன் பை ஒன்னா சர்வ் பண்ணிட்டு வராங்க. யாருமே வந்து வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அளவா ஃபர்ஸ்ட் ஒரு சர்விங் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே மறுபடியும் இன்னொரு சர்விங் பண்றாங்க. இங்க பாருங்களா, ஸோ ஒரு 4 அண்டா வச்சிருக்காங்க. ஸோ ஒன்னுல வந்து ரைஸ் இருக்கு, இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா தால், இன்னொன்னுல வந்து இந்த சன்னா போட்டு ஒரு இது செய்வாங்கல்ல, சைட் டிஷ் செய்வாங்கல்ல சப்பாத்திக்கு அது, அதுக்கப்புறம் கீரை எல்லாம் போட்டு ஒரு சப்ஜி. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும், வேற வேற மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல. செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்ம டேஸ்ட்னு நம்ம பார்த்து சாப்பிடக்கூடாது, பிரசாதம்னு பார்த்து சாப்பிடணும். பட் இருந்தாலுமே வந்து அது என்னன்னு தெரியாது. கோவில் பிரசாதம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி டிவைன் டேஸ்ட் வரத்தானே செய்யுது. என்ன சொல்றீங்க? ஸோ கடவுள் கொடுக்குற பிரசாதம் இல்லையா இது பக்தர்களுக்காக? ஸோ அது கண்டிப்பா அமிர்தம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வைபு, மனசும் நிறைஞ்சு வயரும் நிறைஞ்சு பக்தர்கள் எல்லாம் வந்து சாய் அவர்களை வந்து வழிபட்டு போவாங்க. மக்களே திவ்யமா சாப்பிட்டாச்சுங்க. 2 டைம் வந்து சர்வ் பண்றாங்க. செம்ம ஃபுல்லா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, ஹைஜீனிக்கா, செம்ம டேஸ்டியா சர்வ் பண்றாங்க. வேற லெவலுங்க. சப்பாத்தி, ரைஸ், சப்ஜி, சான்ஸே இல்ல. செம்மையா இம்ப்ரெஸ்டுங்க. எவ்வளவு பெரிய அன்னதான கூடம் அப்பா! சாய் அவர்கள் புகழ் ஓங்குக. இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டான ஒரு அன்னதான கூடத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அருமை. கை கழுவருக்கு வெளியே இடம் வச்சிருக்காங்க. மக்களே பாத்தீங்கல்ல, நம்ம கடைசி வந்தாச்சுங்க. எவ்வளவு பெரிய அன்னதான கூடம் பாருங்க. 2 பக்கம் சர்விங்கு, எல்லா பக்கம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வழி விட்டு சர்வ் பண்றதுக்கு நல்லா இடம் விட்டு சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் வந்து இந்த பக்தி பரவசமா பூஜை நடக்கிற இடத்த டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. பிளட் டொனேஷன், ஹுண்டியல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. வாஷ் பேஷன், டாய்லெட் இடங்கள் எல்லாம் இங்க இருக்கு. வாஷ்ரூம்ஸ் இந்த சைடு இருக்கு. பெர்ஃபெக்ட்டான அன்னதான கூடங்க. எக்ஸிட்ல இருந்து வந்தோடனே 2 சைடுமே வந்து வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. பொருட்கள் எல்லாம் கவனமா வச்சுக்கோங்க, பிக் பாக்கெட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அழகா ஒரு யானையில ஒரு மராட்டிய மன்னர் உட்கார்ந்துட்டு வர்ற மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இங்க சிவஸ்ருதின்னு ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு மேல. நம்ம டிபிக்கல் மராத்தாக்காரங்களோட வீரர்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாருங்க, அழகா இருக்குல்ல. அங்க ஒரு கடை இருக்கு, ஸ்நாக்ஸ் கடை இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் கடை, ஐஸ்கிரீம் ஷாப் எல்லாம். மக்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போற இடங்க. அப்பா சாமி, எவ்வளோ பெரிய ஹாலுங்க, வேற லெவலுங்க. இன்னும் வந்து அப்படியே ஆஸ்ட்ரக்கா இருக்கிறேன் நான். இவ்வளோ பெரிய அன்னதான கூடத்தை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு சான்ஸே இல்லைங்க. மக்களே இங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபவுண்டைன் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க ஒரு பாட்டிமா, இதுதான் மராத்தி ஸ்டைல்ல சேலை கட்டுறதுங்க. இந்தியால பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரியான கல்ச்சர்ல உடை முதற்கொண்டு உடை, சாப்பாடு. மக்களே, நம்ம ஸ்ரீடி சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துல ஸ்ரீ சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் நடத்துற சாய் பிரசாதாலயங்கிற
மிக மிக புனிதமான அன்னதான கூடத்துல நாம பிரசாதம் சாப்பிட்டது ஒரு பெரும் புண்ணியமாவே நினைக்கிறேங்க நானு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்வீஸ் செய்யறாங்க. இந்த அடுப்பெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சோலார் அடுப்புல தாங்க அந்த ஸ்டீம் குக் பண்ணி செய்யறாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டட், சப்பாத்தி எல்லாம் ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ்ல தான் பண்ணுவாங்களாம். செம்ம திருப்தியா இருந்துச்சு. நீங்களும் வந்து பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷிரடி வந்தா நம்ம சாய் பிரசாதாலயால பிரசாதம் சாப்பிட்டு நீங்களும் இதே பிளிஸ்ஃபுல் ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மக்களே. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம சாய் அகாமடேஷன் ஷிரடியில சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் நடத்துற அகாமடேஷன் பத்தி பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் மக்களே. பாய். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. See you.